ஜாதகம் பார்த்து திருமணம் முடிப்பது அவசியமா? 12 பொருத்தமும் சரியா இருக்கல, 3ல 1. எல்லா கல்யாணமும் ஜாதகம் பார்த்து தான் நடந்துச்சு. கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அவையின் கூற்று. தொழுது ஊன் சுவையின் உழுது ஊன் இனிது. அதாவது ஒருத்தர்கிட்ட அடிமையாக பணிந்து பணிபுரிந்து அதன் மூலமாக உண்ணக்கூடிய உணவு, ஊன்னா உணவு, அந்த உணவின் சுவையை விட உழுது பயிரிட்டு அந்த பயிரின் மூலமாக கிடைக்கின்ற உணவினை உண்பது மிகவும் இனிதாக இருக்கும். உழைப்பை போட்டு உண்ணக்கூடிய உணவு மிகவும் சுவையானதாகவும் இனிதாகவும் இருக்கும் என்று அவை சொல்லுகிறாள். அப்ப உழைத்து வாழ வேண்டும். புரட்சி தலைவர் பாடினார் இல்லையா, அது மாதிரிதான் உழைத்து வாழ வேண்டும். நல்லது. அடுத்ததாக நண்பர்களே, இன்றைக்கு உலகிலே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு, சந்தேகம் இருக்கு. எதை பொறுத்து? ஜாதகம் பார்த்து திருமணம் செய்வது அவசியமா? ஐயா வடிவேல் பாணியில் சொல்லணும்னா ஆமா ஆமா அஃப்கோர்ஸ் இதான் சொல்லணும். ஜாதகம் என்றால் என்ன? ஜாதகம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாளில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் இவைகளை கணக்கிடக்கூடிய ஒரு வரைபடம். இது ஒரு கணிதம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் நாள், வாரம், மாதம், வருடம் இவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, 30 நாள், 31 நாள், 28 நாள், 365 நாள் அப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் இதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எண்ணாகட்டும் எழுத்தாகட்டும் எல்லாமே ஜாதகத்தின் அடிப்படையிலே தான் உருவாக்கப்படுகிறது. ஒருவருடைய ஜாதகம் எப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால், அவர் பிறந்த நேரம், பிறந்த இடம், இதை வைத்து ஜாதகர்கள், ஜோதிடர்கள் கணக்கிடுகிறார்கள். கணக்கிட்டு அவளுடைய ஜாதகத்தை கணிக்கிறார்கள். இந்த வானிலை ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தொலைநோக்கு கருவி கொண்டு சந்திரன் இங்க இருக்காரு, செவ்வாய் இங்க இருக்காரு, புதன் இங்க இருக்காரு அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க எதெல்லாம் கண்டுபிடிக்கிறார்களோ தற்காலத்திலே, அதை முற்காலத்திலே நம்ம மக்கள் வானிலை ஆராய்ச்சி செய்து இந்த ஜோதிடம் மூலமாக, ஜாதகம் மூலமாக சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய பஞ்சாங்கங்களை வைத்து கணக்கிட்டு அவர்கள் கோள் எப்படி நகருகிறது என்பதனை கண்டுபிடிக்கிறார்கள். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு நீண்ட ஆராய்ச்சி. அதை நான் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாசா விஞ்ஞானிகள், ISRO ஆராய்ச்சி நிறுவனங்கள் சொல்லும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த விதண்டாவாதம் பண்றவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். சரி, அடுத்த ஒரு நம்ம பிரச்சனைக்கு வருவோம். ஒவ்வொருவருடைய ஜாதகமும் பிறந்த நேரம், இடம் இதை வைத்து சரியாக கணிக்கின்ற பொழுது அது அவர்களுடைய குணாதிசயங்களையும் உடற்கூறுகளையும் அவர்கள் வாழ்நாளில் கடந்து போகக்கூடிய சாதக பாதகங்களையும், ஏன் அவருடைய ஆயுள் காலத்தையும் மிக தெளிவாக கணிக்க முடிகிறது, கணிக்கிறது. இது தெளிவான ஒரு விஷயம். சரிங்களா? நல்லது. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன? ஜாதகம் பார்த்து திருமணம் முடிப்பது அவசியமா? ஆம். ஏன்னா இப்படி ஒரு ஜாதகம் கணித்த பிறகு ஆண் பெண் 2 ஜாதகத்தையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது இன்னாருக்கு இன்னார் சரியாக வருவார். 10, 12 பொருத்தங்கள் இருக்கு. அந்த பொருத்தங்கள் 12 பொருத்தங்களும் சரியாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இணைந்து வாழ ஆரம்பித்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே என்றைக்கும் சந்தோஷம் குறையவே குறையாது, ஆனந்தத்திற்கு குறையவே இருக்காது. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மிகுந்த ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்வார்கள். சார், என்ன சார் சொல்றீங்க? எல்லா கல்யாணமும் ஜாதகம் பார்த்து தான் நடந்துச்சு, அடுத்த 10 நாள்லயே என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்ல போய் நிக்கிறாங்க, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆம் நண்பர்களே, நானும் இன்றைய உலகம் தானே வாழ்றேன், எனக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் ஜாதகம் கணித்தவர்கள் சரியாக கணிக்கவில்லை, ஒன்று. அல்லது ஜாதகம் கொடுத்தவர்கள் சரியான ஜாதகத்தை கொடுக்கவில்லை, 2. 3, அந்த குடும்பத்தில் யாரோ ஒரு குடும்பத்தினர் இந்த இதுதான் முடிச்சாகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பணத்தை கொடுத்து பண்ணியிருப்பாங்க, 3. புரியுதுங்களா? அடுத்து அந்த கணிப்பு பார்க்கின்ற பொழுது 12 பொருத்தங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 4-5 பொருத்தம் இருந்தாலே சரின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இது இருந்தா போதும். அப்ப எதுக்கு அந்த 12 பொருத்தத்தை குறிச்சு வச்சிருக்கிறீங்க? 12 பொருத்தமும் சரியா இருக்க வேணாம், 10 ஆச்சு இருக்கணும்ல. அல்ல 3ல 1, 9 பொருத்தமாச்சு சரியா இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த பொருத்தங்கள் சரியாக அமைந்து வாழக்கூடியவர்கள் வாழ்க்கை நிச்சயம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரிவுகள் இல்லாமல், பிரிவினைகள் இல்லாமல், சலிப்பு
சங்கடங்கள் இல்லாமல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்தார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகையினாலே சரியான ஜாதகம் பார்க்கக்கூடியவர்களை கண்டு உங்கள் ஜாதகத்தை கணியுங்கள், அதன் பிரகாரம் வாழுங்கள். ஜாதகம் என்றும் பொய்ப்பதில்லை, கணக்கு என்றும் 1+1 தான், 1 11 ஆகாது. புரியுதுங்களா? ஆகவே ஜாதகம் முற்றிலும் உண்மை என்று கூறி இந்த ஜாதகத்தை கிடைத்த நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேருக்கும் தலைவணங்கி நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.